ஐக்கிய அரபு அமீரக வானிலை எச்சரிக்கை. மழை, பனிமூட்டம் மற்றும் மாறும் வெப்பநிலை. அமீரகம் முழுவதும் இந்த வாரத்தில் வானிலை மாறுபட்ட தன்மையுடன் காணப்படும் என தேசிய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேகமூட்டம் அதிகரிப்பு, வெப்பநிலை ஏற்ற இறக்கம் மற்றும் மழை, பனிமூட்டம் ஏற்படும் வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று வானம் பகுதி மேகமூட்டத்துடன் காணப்படும். தீவுகள், கடற்கரை பகுதிகள் மற்றும் வடக்கு கிழக்கு எமிரேட்டுகளில் குறிப்பாக இரவு நேரத்தில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. கடந்த நாட்களுடன் ஒப்பிடுகையில் வெப்பநிலை சிறிது உயரக்கூடும். காற்று லேசாக இருந்து மிதமான வேகத்தில் வீசும். சில நேரங்களில் வேகம் அதிகரிக்கலாம். அரேபிய வளைகுடா மற்றும் ஓமான் கடலில் இரவு நேரத்தில் சில இடங்களில் கடல் கொந்தளிப்பாக மாறலாம். கிழக்கிலிருந்து விரியும் குறைந்த காற்றழுத்த பகுதி மற்றும் மேற்கிலிருந்து நகரும் உயர் காற்றழுத்த அமைப்பு ஆகியவற்றின் இணைப்பே இந்த வானிலை மாற்றங்களுக்கு காரணம் என வானிலை மையம் விளக்கியுள்ளது. குளிர்காலங்களில் இத்தகைய அமைப்பு மேகமூட்டம் மற்றும் நிலையற்ற வானிலையை ஏற்படுத்துவது வழக்கமானது. ஞாயிற்றுக்கிழமை கடற்கரை, வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் மேகங்கள் அதிகரிக்கும். பகல் நேரத்தில் மழை தொடரும் வாய்ப்பும் உள்ளது. திங்கட்கிழமை காலை வரை ஈரப்பதம் அதிகரித்து சில கடற்கரை பகுதிகளில் பனிமூட்டம் உருவாக உகந்த சூழல் காணப்படும். காற்றின் திசை தென்மேற்கிலிருந்து வடமேற்காக மாறும். வேகம் அதிகரிக்கக்கூடும். குறிப்பாக வடக்கு கடற்பகுதிகளில் கடல் கொந்தளிப்பு ஏற்படலாம். திங்கட்கிழமை வானிலை பகுதி மேகமூட்டத்துடன் சீராக மாறும். வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் தாழ்ந்த மேகங்கள் நீடிக்கலாம். நாட்டின் வடக்கு பகுதிகளில் வெப்பநிலை சிறிது குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. செவ்வாய்க்கிழமை வரை இரவு நேரங்களில் ஈரப்பதம் தொடரும். கடற்கரை மற்றும் உட்பகுதிகளில் பனிமூட்டம் ஏற்படலாம். வடமேற்கு காற்று மீண்டும் வேகம் பெறுவதால் கடல் நிலை சில நேரங்களில் சீரற்றதாக இருக்கும். புதன்கிழமைக்குள் வானிலை பொதுவாக சீராகி பகுதி மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்று லேசாக இருந்து மிதமாக வீசும். குறிப்பாக ஓமான் கடலில் கடல் நிலை அமைதியாக இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது.